பாட்டாளி தொழிற்சங்கத்தின் சார்பில் புதிதாக பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் சேர்ந்து நடத்தக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சின்னசாமி அவர்களே, அன்பிற்குரிய செயலாளர் வீரமணி அவர்களே, பொருளாளர் ராமசுப்ரமணியம் அவர்களே, அன்பிற்குரிய சேகர் அவர்களே, NLC செல்வராஜ் அவர்களே, இங்கே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களே, தமிழக அரசியலில் எதிர்கால அரசை வழிநடத்தும் இடத்தில் இன்று தமிழக அரசியலையே வழிநடத்தும் இடத்திற்கு இன்று இருந்து ஒரு அற்புதமான கூட்டணியை உருவாக்கி ஆட்சி மாற்றத்திற்கான விதையை விதித்த அன்பிற்குரிய மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இமேஜ் ஆடிட்டோரியத்தின் உள்ளே வந்தபோது 2003ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய தலைவராக பொறுப்பேற்ற ஒரு பெருமைக்குரிய அரங்கம் இந்த அரங்கம். அதை இப்பொழுது நான் நினைத்து பார்க்கின்றேன். சரத் யாதவ் அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் ஐயா அவர்களும் இருந்து என்னை இங்கே தலைவராக நியமித்தார்கள். 23 ஆண்டுகளாக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய உரிமைகளை நீதிமன்றத்தில் நிலைநாட்டக்கூடிய மிக முக்கியமான பணியை வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை நிறைத்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் வழக்கறிஞர் அணி இருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற வழக்கறிஞர் அணியை போன்ற ஆளும் கட்சிக்கு கூட இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் சொல்வார்கள். இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதல் பொதுக்குழு இமேஜ் ஆடிட்டோரியத்தில் இன்று தொடங்கியிருக்கிறீர்கள். நிச்சயமா உங்களுடைய இமேஜ் இன்னைக்கு இதற்கு பிறகு வேறு விதமாக மாறும். நான் ஒன்றை உங்களுக்கு அன்போடு சொல்லிக் கொடுக்கிறேன். அருமை பாட்டாளி சொந்தங்களே, இந்த தொழிற்சங்கம் என்பது பாட்டாளி என்று சொன்னாலே உழைக்கும் வர்க்கம். தொழிற்சங்கம் என்று சொன்னால் அது பாட்டாளி தொழிற்சங்கம் தான். அது ஒரு சிறந்த தொழிற்சங்கமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக அதற்கு குரல் கொடுக்கக்கூடியவராக மருத்துவர் சின்னையா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளபடியே சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் ஆதரிக்க வேண்டிய இயக்கம் என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் தொழிற்சங்கத்துக்கு பேர் போனது. அவர்கள்தான் உழைக்கும் வர்க்கத்தின் குரலாக உலகமெங்கும் ஒழிக்கக்கூடியவர்கள். ஆனால் AITCயும் CITயும் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய குரலை ஒழிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களா? தொழிற்சங்கம் ரோட்ல நின்று போராட்டம் பண்ணுது. தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் ஆளும் கட்சியோடு சேர்ந்து கூட்டணி வைக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும். எத்தனையோ இன்றைக்கு 30 தீர்மானங்களை போட்டீங்க. அதில் ஒரு தீர்மானத்தை கூடுதலாக சேர்த்திருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய AITCயும் CITயும் இன்னையிலிருந்து கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை போட்டா ஒரு சிறந்த தீர்மானமா இருக்கும். தொழிலாளருடைய உரிமையை இன்றைக்கு விற்றுவிட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நிலைமை. மருத்துவர் சின்னையா அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி என்னிடம் பாட்டாளி தொழிற்சங்கத்தினர் வருகிறார்கள், நீங்கள் பாட்டாளி தொழிற்சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகராக இருக்க வேண்டும், உங்களை நான் நியமிக்கப் போகிறேன் என்று சொன்னார். நான் அப்பொழுது சொன்னேன், இல்லைங்க, வேற யாராவது இல்ல, இதை நாம் ஒரு வலுவான ஒரு தொழிற்சங்கமாக மாற்ற வேண்டும், எனவே நீங்கள் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார். என் மீது நம்பிக்கை வைத்து இந்த தொழிற்சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகராக நியமித்த மரியாதைக்குரிய மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய குரலாக நீதிமன்றத்தில் ஒலிப்பேன், எந்த நேரத்திலும் ஒலிப்பேன். நீங்கள் உங்கள் சொந்த பிரச்சனைக்காக, உங்களுடைய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் என்று உங்களுடைய உயர் அதிகாரிகளை நீங்கள் சென்று சந்திக்கிறீர்கள் என்று சொன்னால்
அவர் உங்களை விட உயர்ந்தவர், பதவியில் உயர்ந்தவர், பெரியவர் என்று மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேண்டிய மொழிய நம்மை விட பெரியாள் என்று நீங்கள் நினைத்து விடவே கூடாது. அந்த அதிகாரி, அது பிரான்ச் மேனேஜராக இருக்கட்டும், டிஎம்ஆ இருக்கட்டும், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவருடைய அறைக்குள் நீங்கள் செல்லுகிறீர்கள் என்று சொன்னால் பயம் உங்களுக்கு வரக்கூடாது, அவனுக்கு தான் பயம் வரணும். தைரியமாக நீங்கள் அந்த களத்திலே நில்லுங்கள். உங்களுக்காக குரல் கொடுக்க மருத்துவர் சின்னையா அவர்கள் உடனடியாக இருக்கிறார். தகவல் கிடைத்தவுடன் அந்த துறையினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவரை சென்று சந்தித்து உங்கள் பிரச்சனை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தைரியமாக மட்டும் நீங்கள் இருங்கள். உங்களை பார்த்து நான் அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். 13 அமைப்புகள் இன்றைக்கு இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். 13 அமைப்புகளும் இனி வரும் காலத்தில் மிக அதிகமான வழக்குகளை நீதிமன்றத்தில் நீங்கள் தொடுக்க வேண்டும். நான் உங்களை பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்வது, அந்த வழக்கிற்கு தேவையான ஆவணங்கள், அந்த வழக்கு தேவையான குறிப்புகள், அதற்கான காரணங்களை மட்டும் நீங்கள் தரவுகளை மட்டும் திரட்டி என்னிடம் கொடுங்கள். உங்களுக்காக எந்த நேரத்திலும் வழக்கு நடத்துவதற்கு நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றம் அல்ல, தொழிலாளர் நீதிமன்றம் அல்ல, உச்ச நீதிமன்றம் வரை சென்று உங்களுக்காக வழக்கு நடத்துவதற்கு எந்த நேரத்திலும் நான் தயாராக இருக்கிறேன். தைரியமாக இருங்கள். அது என்எல்சியாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி, டாஸ்மாக் இருந்தாலும் சரி, எதற்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. பாட்டாளி தொழிற்சங்கம் என்பது இருக்கக்கூடிய அந்த துறையை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக எதிர்காலத்தில் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பொதுக்குழு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொழிற்சங்கத்தை சார்ந்த பலர் என்னிடம் வருவார்கள். அதிகமா வர்றது ராமசுந்தரம் தான் வருவார். வந்தவுடன் பிரச்சனை என்பார், அதை பற்றி பேசுவார். ஒரு சால்வை வந்த உடனே போடுவார். எதுக்குங்க? சால்வை போட்டுட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் பாரு. சரிங்க, எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி வக்காலத்தில் கையெழுத்து போடுங்க. வேணாண்ண அப்படிம்பார். ஏன்னா போட்டோ எடுத்துட்டேண்ணே, சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த போட்டோவை அனுப்பிட்டு இதுக்காக நாங்கள் விவாதிக்க வந்தோம், வழக்கறிஞர் பாலுகிட்ட இந்த கேஸை கொடுத்துருக்கேன், விரைவில் இந்த வழக்கு தொடரப்படும் என்று நான் பேஸ்புக்கில் போட்டா இன்னைக்கு சாயந்தரமே பிரச்சனை முடிஞ்சிருப்பார். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. சின்னையாவுக்கு தெரியாது. வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க, அதை வந்து பேஸ்புக்கில் போடுவாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு வாட்ஸ்அப் அனுப்பாங்க, அவர் அங்கிருந்தே போன் பண்ணுவார், அலுவலகத்துக்கு வெளில போயிட்டு. இப்படி ஒரு டெக்னிக் எனக்கு தெரியல. இது வந்து எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா. அடையாளம் காட்டியது ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும். ஏதோ ஒரு குரல் இல்லாதவர்களுக்கு குரலாக நீதிமன்றத்தில் ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதை உங்களுக்காக நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அருமை தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு அரங்கத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து 13 துறை சார்ந்த தொழிற்சங்கத்தினர் அரங்கம் நிறைய இந்த ஒரு பொதுக்குழுவை நடத்தி இருக்கக்கூடிய இந்த பெருமைக்குரிய நிர்வாகிகளை நாம் மனதார பாராட்டுவோம். விலகி இருப்பவர்களை, வர தயங்குபவர்களை, வேறு அமைப்பில் இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் அரவணைத்து இந்த அமைப்பை வலுவான அமைப்பாக, தமிழ்நாட்டில் ஒரு பலமான அமைப்பாக, மருத்துவர் சின்னையா அவர்களுடைய அந்த கரத்தை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பை நீங்கள் உருவாக்க வேண்டுமாய் உங்களை நான் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை பாட்டாளி சொந்தங்களே, வரக்கூடிய தேர்தல் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இருக்கும். இந்த தேர்தலில் பலம் பொருந்திய, பணத்தால் பணம் பொருந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு நாம் எல்லாம் களத்திலே நின்று பணியாற்ற வேண்டும். மருத்துவர் ஐயா சின்னையா அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை 2026 வெற்றி பெறுவதற்கான வெற்றி கூட்டணியாக மாற்றுவதற்கான களப்பணியை நீங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் பலர் வந்தார்கள், நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அதையெல்லாம் நாம் தனித்தனியாக பேசிக் கொள்வோம். ஆனால் இன்றைக்கு ஒரு சபதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியும் என்ற ஒரு சபதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு பாசத்தோடு இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்றை சொல்லுகிறேன், எந்த துறை சார்ந்த அதிகாரியிடம் சென்றாலும் நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் என்று சொல்கிறேன். அதே போன்று உங்கள் அலுவலகத்தில்
கேட் மீட்டிங் என்று என்பதை போராட்டம் என்பதை நீங்கள் கண்டிப்பாக நடத்த வேண்டும். அப்படி ஒரு கேட் போராட்டம் கேட் மீட்டிங் நடத்துகிறீர் என்று சொன்னால் அது எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் என்னிடம் தகவல் சொல்லுங்கள். நான் அந்த போராட்டத்தில் உங்களிடத்திலே வந்து உங்களோடு கலந்து கொண்டு அதை நாங்கள் நிறைவேற்றி தர தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். இல்லங்க 50 பேர் தான் இருக்காங்க, 100 பேர் தான் இருக்காங்க, 200 கிலோமீட்டர் தூரம், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய நோக்கம், நம்முடைய கோரிக்கை நியாயமானது என்று சொன்னால் மருத்துவர் சின்னையா அவருடைய பிரதிநிதியாக உங்களிடத்தில் வந்து உங்களோடு சேர்ந்து அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று அந்த அதிகாரிகளை சந்தித்து அன்றைக்கே அதற்கான முடிவு கட்டக்கூடிய பணிகளை நாம் செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லி, என்எல்சி பத்தி சொன்னாங்க. சின்னையா அவர்களும் நாங்களும் போராட்டம் பண்ண போனோம். மிகப்பெரிய போராட்டம், தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த போராட்டம் நடைபெற்றது. விளைநிலங்களை அவர்கள் சேதப்படுத்தியார்கள். உடனடியாக சின்னையா அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட சொன்னாங்க. ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாயை பெற்றுக் கொடுத்தவர்கள் நாம் இன்றைக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு. இதை திமுக செய்யவில்லை, அதிமுக செய்யவில்லை, வேறு எந்த அரசியல் இயக்கமும் செய்யவில்லை, நாம் தான் செய்தோம். இப்ப சொன்னாரு அம்பேத்கர் இறந்த, நம்ம அப்துல் கலாம் அவர்கள் இறந்த போது அவசரமாக சென்று முறையிட்டு அன்றைக்கு விடுமுறை என்பதை அறிவித்தோம். இன்றைய வரை தமிழ்நாட்டில் மே தினத்தில் டாஸ்மாக் கடை மூடப்பட்டிருக்கிறது. யாரால் மூடப்பட்டது? பாட்டாளி தொழிற்சங்கத்தால் மூடப்பட்டிருக்கிறது என்ற பெருமையை நாம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. எனவே தைரியமாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கு எல்லா நிலையிலும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு குரல் கொடுக்க மருத்துவர் சின்னையா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் எத்தனையோ துணை அமைப்புகள் இருந்தாலும் எல்லா அமைப்புகளை விட மிக முக்கியமான அமைப்பு இந்த தொழிற்சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம் என்பதை மருத்துவர் சின்னையா அவர்கள் கருத்திலே கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு அற்புதமான இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பாட்டாளி சொந்தங்களுக்கும் இறுதியாக சிறப்புரையாற்றிருக்கக்கூடிய சின்னையா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.